அண்ணாத்த அண்ணாத்த வர அதிரடி சரவெடி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர நட்ட இல்ல புட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசு. கூண்டுல புயலுக்கு வேலை இல்ல, தாண்டிவா கடமைகள் காத்திருக்கு. தூண்டில திமிங்கலம் மதிப்பதில்ல, துணிஞ்சிவா கடவுளே துணை நமக்கு. அக்கா, ரோஷினி பேக்ல இருக்கிற இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹவுஸ் ஓனர் தான் நினைக்கிறேன். எப்படி சொல்ற? ஹவுஸ் ஓனரும் ரோஷினியும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இரு, இதுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சு? அந்த வேஸ்ட வச்சு இவன் என்ன பண்ண போறா? நாம நினைக்கிற அளவுக்கு ஆபரேஷன் ஒண்ணு ஒருத்தர் இருக்காது போல. முதல்ல அந்த யாரோ ஹவுஸ் ஓனர் தானான்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப என்ன செய்யலாம்? அது என்னன்னா, ரோஷினி கோவிலுக்கு போறோம். நாங்க கோவிலுக்கு போறோம். போக வேண்டியதானே? அதையே என்கிட்ட சொல்றீங்க? இல்ல, நீயும் வரியான்னு கேட்டோம். என்ன இது புது பழக்கமா இருக்கு? என்னெல்லாம் கூப்பிடுறீங்க? அதான் இப்ப கூப்பிடுறோம்ல, வாங்க போலாம். சாரி, நீங்க போயிட்டு வாங்க. ஏன், வேற வேலை ஏதாவது இருக்கா? கோவிலுக்கு தானே கூப்பிட்டோம், வாங்க போலாம். நான் வரல. ஏன் வரலன்னு சொல்ற? வரலனா வரல, அவ்வளவுதானே. வரலங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. உங்க கூட வரதுக்கு தான் காரணம் வேணும். ஹாயா போயிட்டு வரலாம்ல, ப்ளீஸ் வாங்க போலாம். எதுக்கு புதுசா கம்பல் பண்றாங்க? ஒருவேளை வீடியோ எடுப்பேன்னு பயமா? இப்படி சிரிச்சுட்டே போயிட்டு இருந்தலாமே ரோஸ் பேபி. எனக்கு எந்த வேண்டுதலும் இல்ல. என்னால முடியலன்னா தானே நான் கடவுளை வேண்டிக்கணும். சோ எனக்கு கோயிலுக்கு போய் சாமி கிட்ட கெஞ்சி வேண்டிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ கடவுள் கிட்ட கெஞ்சினா மட்டும் எல்லாமே நடக்காது ரோஷினி. நம்ம வேண்டுதலோ நம்ம வேண்டிக்கிற காரியமோ சரியாவும் நேர்மையாவும் இருக்கணும். கடவுள் கிட்ட நம்ம வேண்டுதல் நியாயமான வேண்டுதல்னு நினைக்கணும். இது பாருங்க, பக்தியும் பாசமும் தானா வரணும், புரியுதா? நீங்க இப்ப கிளம்புங்க. சோ ப்ளீஸ். யாரோ முக்கியமான ஆள் கால் பண்ணிட்டே இருக்காங்க, பேசுங்க. முக்கியமான ஆளுன்னு நான் சொன்னேனா? இல்ல, விடாம விரட்டுறானே, அதான். விரட்டுறானா? what do you mean? இல்ல, தொடர்ந்து கால் வந்துட்டே இருக்குல்ல, அது சொன்னேன். எனக்கு தானே கால் பண்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்போ நீ வரல? ஏன் வரல? என்னங்க நீங்க முதல்ல இருந்து இப்படி வரீங்க? நான் வரல, எனக்கு உங்க கூட வர பிடிக்கல. நீங்க போலாம், that's all. ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். மனைவிகள் கணவனுக்காக வேண்டிக்கிற ரொம்ப முக்கியமான நாள். அதான் வாங்கன்னு கூப்பிடுறோம். அப்படி சொல்லுங்க. உங்க நல்ல சுந்தரத்துக்காக என்ன யூஸ் பண்ண பாக்குறீங்க? தேனுக்காக பண்ண அதே ஃபார்மேட், அப்படிதானே? ஆமா, அப்படி கூட வச்சுக்கோங்க. யூ முட்டாள். நான் போன் எடுக்கலனா ஏதோ பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருப்பியா? வெய் போன. நான்சென்ஸ். பாவம், எங்க மேல இருக்கிற கோவத்தை ஏன் அவங்க மேல காட்டுறீங்க? புரியுது இல்ல? அப்புறம் ஏன் உயிரை வாங்குறீங்க? போலாம் கயல். இருங்கக்கா, கோவில்ல கூட நீங்க வீடியோ எடுக்கலாம் ரோஷினி. ஆமா, கோவில் சிற்பங்கள்ல நீங்க ஆசைப்படுற மாதிரி காதல் சொட்ட சொட்ட போஸ் கிடைக்கும். ஆமா ரோஸ், நீங்க போன்லயும் எடுக்கலாம், கேமராலயும் எடுக்கலாம். எதையாவது ஒன்று எடுத்துட்டு வா, போலாம். Sorry for the disturbance. Bye. வீடியோ எடுக்கிறது தான் என்னோட பிளான்னு மூணும் நம்பிருச்சுங்க.
நாம நம்பிட்டோன்னு ரோஷினி நம்புறா. எல்லாம் சரிதான். ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் பையன் எப்படி ரோஷனோட கூட்டு சேர்ந்தான்? என்னவா இருக்கும்? தெரியதானே போகுது. என்னம்மா நீ திடுதுப்புன்னு முட்டாள் அது இதுன்ற? ஐயோ அது விடியான பேச வேண்டிய சூழ்நிலை, அதான் பேசிட்டேன். நான் சொல்றத கேளு. பாப்பா என்ன சொல்லுது? பாப்பா சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றத கொஞ்சம் கேளுயா. சொல்லுங்க. இந்த கயல், மல்லிகா, ரேவதி 3 பேரும் இப்ப கோயிலுக்கு போறாங்க. அவங்க போனதும் நீ உள்ள வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கம்மா. பாப்பா இருக்குல்ல, அது கோயிலுக்கு போலையே. ஜோ அல்பம், அது இங்க தாயா இருக்கு. கொஞ்சம் அலையாம இருயா. மறந்துடாத, அவங்க 3 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் நீ இங்க வரணும். Where going? மர்டர்கார அன்பை பார்க்கவா? வெளிய போய் எப்படி அன்பை பார்க்க முடியும்? அன்பு பாண்டவர்ல அவுட் சைடு தானே இருக்கியா? அழகு, நாங்க கோயிலுக்கு போறோம். முதல்ல அருவாள் எடுங்க. போய் கோயிலுக்கு? கோவிலுக்கு எதுக்கு போவாங்க? சாமி கும்பிட்டு தான் போறோம். அன்பு டெம்பிள் தான் இருக்கானா? யோ டவுட், அவ்வளவு டவுட்டா இருந்தா நீயும் வாயா, ஒண்ணா போவோம். நான் இங்கனத்தே இருப்பேன். ஐ வெயிட்டிங் ஃபார் அன்பு. சரி, இப்போ நீங்க நின்னுட்டு இருந்தா அந்த வாச வழியா அன்பு உள்ள வந்துட மாட்டான்? அப்படியா? கண்டிப்பா வருவா. நீ அந்த பக்கம் போயா. தள்ளுங்க நீ. இன்னைக்கு இருக்குடா டேய். என்ன கோயிலுக்கா? நாங்க கோவிலுக்கு போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? யாராவது சொன்னாங்களா? ஆமா ஆமா. இல்ல இல்ல இல்ல, யாரும் சொல்லல. நானா தான் கேட்டேன். அதே எப்படி அவ்வளவு கரெக்டா கேட்க முடியும்? சும்மா கேக்குறது தானே. நாங்க கோயிலுக்கு போறோம், நீங்களும் வரீங்களா? நான் வரல, வரவும் மாட்டேன். என்ன ஏதோ பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? அது வந்து என்ன ஹவுஸ் காலெல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்கு? ஹவுஸ் ஓனர் சார், சாரி, போனை நாங்க உள்ள வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு கால் பண்ணனும். உங்க போனை கொடுக்கறீங்களா? தாராளமா பண்ணுங்க. இந்தாங்க. இன்னும் அந்த முட்டாள் என்ன பண்றான்? ச்சே. தேங்க்யூ. கோயில் மூடிட போறாங்க, சீக்கிரம் போங்க. எதுக்கு இப்படி விரட்டுறீங்க? அவசரமா ஏதாவது வேலை இருக்கா? ஆமா ஆமா. இல்ல 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 இல்ல. ஏன் இப்படி விரலெல்லாம் டைப் அடிக்குது ஹவுஸ்? இல்லையே. படபடப்பா பேசுறீங்க, முகமெல்லாம் வேர்த்திருக்கு. அட்டாக் வந்துற போகுது. அட்டாக் தான், ஆனா இது வேற அட்டாக். என்ன லவ்வா? ஆமா ஆமா. இல்ல இல்ல, லவ் எல்லாம் இல்ல. சரி போலாமா? அவர் ரோஷினி கூட தான் பேசியிருக்காரு. அவர் போனை வாங்கி எனக்கு கால் பண்ணி கட் பண்ணாம வச்சிருக்கேன். அவங்க என்ன பேசினாலும் நமக்கு கேக்கும். அப்போ லைவா கேட்கலாம். சரி வாங்க அங்க போலாம். என்ன பிளான்? எதுக்கு? என்ன பேசுறோன்னு கேட்க போறீங்களா?
நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதுபடி நடக்கணுமா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சாப்பிட்டீங்களா சார்? என்ன சாப்பிட்டீங்க? இத கேட்கவா என்னைய கூப்பிட்டீங்க? நாம பேசுறத அவளுங்க ஒத்து கேட்டுட்டு இருக்காளுங்க. எப்படி? உன் போன்ல இருந்து அவ போனுக்கு கால் பண்ணி லைன்ல இருக்கா. ஆமா, என் போனை வாங்கினா நான் என்ன கேக்குறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். சாப்பிட்டாச்சா சார்? சாப்பிட்டாச்சுமா. என்ன நடக்குதுன்னு சத்தமே கேட்கல. ஒருவேளை ரோஷினிக்கு டவுட் வந்திருக்குமோ? மல்லிகா, அன்பு மாமாக்கு கால் பண்ண. நான் எழுதி காட்டுறேன், நீ அத படிச்சா போதும். சத்தம் இல்லாம படி. சொல்றீ பால்காரி. மச்சான், உடனே கிளம்பி ரோஷினி ரூமுக்கு போ. எதுக்கு? ரோஷினி ரூம்ல தான் ஹவுஸ் ஓனர் இருக்கான். நான் எதுக்கு அங்க போனோம்? சொல்றத செய்யா. காப்பி கொடுக்குற மாதிரி ரூம்குள்ள நுழைஞ்சு அவங்க அங்க என்ன பேசுறாங்கன்றத நின்று கேட்டுட்டு வா. சீக்கிரம் கிளம்பு போ. சரிடி, நான் எதுக்கு அங்க போனோம்? சொல்றத செய்ய விளக்கணும். சரி, இப்போ போறேன். பாவம், அன்பு லேடி ஆனதும் பிரச்சனை தான். என்ன பண்றது, நம்ம வீட்டுல இப்படி ஒரு கேடி வந்து வாச்சிருக்காளே. நீ பதில் எழுத. உள்ள வரலாமா? காஃபி. நான் காஃபி கேட்கவே இல்லையே. கேட்கலன்னா என்ன? அதான் பாப்பா கொண்டு வந்துருச்சுல்ல, நான் குடிக்கிறேன். குடு பாப்பா. அவளுகளுக்கு நம்ம மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஜாக்கிரதை. நான் சொன்ன மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு இவ கிடைப்பா. நல்லா இருக்கு பாப்பா. காஃபி டம்ளரை நீ வாங்கிட்ட, இன்னும் ஏன் நீ போகாம நிக்கிற?
யாராவது ஏதாவது சொன்னாங்களா? டவுட்டா இருக்கே. யாரும் எதுவும் சொல்லல. பின்ன ஏன் நீ போகாம நிக்கிற? அன்பு மாமா மேல டவுட் வந்துருச்சு. சொல்லு, பின்ன ஏன் நீ போகாம நிக்கிற? எதுக்கு வழியிற? போ வேண்டியதானே? சார் என் சேலையை மிதிச்சிட்டு போக விட மாட்டேங்கிறாரு. பாப்பா போகட்டும், நீ போலாம். பெருசா பிளான் பண்றா. டவுட் கிளியர்ட். போன கொஞ்சம் பாருயா. கட் ஆயிருச்சு. என்னாச்சு? என்ன பேசிக்கிட்டாங்க? எதுவுமே பேசல. அந்த ரோஷினி ஏதோ எழுதி காட்டினாங்க. அது அந்த பொம்பளை பரிக்கு படிச்சுட்டு அவனை ஏதோ எழுதி காட்டினான். 2 பேரும் எழுதி மாத்தி படிச்சுக்கிட்டாங்க. மாமா என்ன எழுதி காட்டினாங்க? என்னதான் பார்க்க விடலையே. கொஞ்சம் கூடவா படிக்க முடியல? அந்த பொறிக்கு பையன் சேலையை மெரிச்சுக்கிட்டு விடவே இல்ல. ஒரு நாள் கடுப்பை அடிச்சு அவன் மண்டையை உடைக்க போறான். மச்சான் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாரு. அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறான். அவன் தான் காரியத்துக்கு எடுத்தான். ஸ்டாப் இட் மாமா. அக்கா பேசிக்காம எழுதி படிச்சாங்கன்னா ரோஷினிக்கு டவுட் வந்துருச்சு. அப்போ ஓனர் போன் கால் ஆன்ல இருந்தது தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ரோஷினி ஏதோ பெருசா பிளான் பண்றா. அது எப்படி நம்ம இப்ப கண்டுபிடிக்கிறது? என்னத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஹவுஸ் ஓனர் தூக்கி போட்டு மெரிச்சா எல்லா விஷயத்தையும் கேட்க போறான். அன்பு தம்பி ப்ளீஸ் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் மொத்த பிளானும் சொதப்பிக்கும். ஏனே அவன் தூக்கி போட்டு மெரிச்சா என்ன தப்பு? ஹவுஸ் ஓனர் தூக்கி போட்டு மெதிக்கலாம் என்னைய கிடைக்க போகுது? அக்கா அன்பு மாமாவை காட்டி, அதாவது பாப்பாவை காட்டி ஹவுஸ் ஓனரோட சபல புத்தியை யூஸ் பண்ணி ரோஷினி வேற ஏதோ பிளான் பண்றாங்க. வாங்க. என்ன வந்ததும் வராதமா விடியல? என்ன இப்படி கேக்குறீங்க? நல்ல சுந்தர மாப்பிளைக்கும் ரோஷினிக்கும் தலை தீபாவளி இல்ல? எனக்கும் இந்த ஆளுக்கும் தலை தீபாவளியா? ஏங்க வாழாத வாழ்க்கைக்கு தலை தீபாவளி ஒண்ணு மட்டும்தான் குறைச்சலா? ஐயா, தீபாவளி கொண்டாடுற மனநிலையில எங்க குடும்பத்துல யாரும் இல்லை. இப்போ உங்களுக்கு தீபாவளி கொண்டாடணுமா? நாங்க தடை எதுவும் சொல்லல. இந்தா உங்க மகன் நிக்கிறா, தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு இந்த நிமிஷமே கூட்டு போயிருங்க. உங்க வீட்டிலேயே வச்சு தீபாவளி, பொங்கல், விஜயதசமின்னு அத்தனை விசேஷங்களையும் கொண்டாடுங்க. எங்க வீட்டுல எந்த விசேஷமும் வேண்டாம். அது மட்டும் இல்லாம பாண்டவர்களுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷமா இருந்து அது இல்லாம போன வருத்தத்தில் நாங்க எல்லாரும் இருக்கோம். இப்ப நாங்க அதெல்லாம் கொண்டாட ஒரு மனநிலையில இல்லைங்க. அதனால நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஆமா, தேன் பேபி கான். நோ பேபி, நோ தீபாவளி. ஆமாங்க, மனசு சந்தோஷமா இருந்தா தானே எதுவா இருந்தாலும் கொண்டாட முடியும். இந்த பொண்ணு யாரு? இவங்க பேரு பாப்பா.
பாண்டவர் இல்லத்துக்கு கூடமாட உதவிக்கு வந்திருக்காங்க. யாரோட உதவிக்கு? அது யாருக்கும் பிரிச்சுலாம் வேலை செய்ய மாட்டாங்க, பொதுவா வேலைக்குன்னு வந்திருக்காங்க. ரோஷினிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே புது ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கோம். 2 பேருக்கும் தங்க செயினும் கொண்டு வந்திருக்கோம். அப்பா கோச்சுக்காதீங்க, ரோஷினிக்கு மட்டும் புது ட்ரெஸ் செயின் இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. நல்லா குழந்தைனார் விரும்பினார்னா அவரும் போட்டுக்கிட்டோம். சீமாட்டியாரு, என்ன பேச்சு பேசுறீங்க? அம்மா சரோசா அம்மா புது துணிக்கும் தங்கத்துக்கும் அலைறவங்க கிடையாது பாண்டவங்க. எங்களுக்கு தேவையான அளவுக்கு செல்வம் எங்க வீட்லயே இருக்கு. என்ன தெரியும் உங்களுக்கு எங்களை பத்தி? தாருங்க, ஒழுங்கா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்க சீமந்த புத்திரியையும் கூட்டுக்கிட்டு இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போயிருங்க. போங்க போங்கங்கறல்ல, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? நாங்களே வேதனையில இருக்கோம், இங்க வந்து வெடிய போட்டுக்கிட்டு வெங்காயம் அது தின்னுட்டு போங்க. மாப்பிள்ள, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு பெரிய கனவே கண்டிருக்கிறேன். ஆனா அது நடக்கல. எங்களுக்கு இவ்வளவு விட்டா சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. இந்த வயசுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தனிப்பட்ட சந்தோஷம் இருக்க போகுது? ரோஷினி சந்தோஷமா இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். ரோஷினி சந்தோஷமா இருக்க மாட்டா, நம்ம யாரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டா. அது தெரிஞ்சது தானே. உங்களுக்கு சொல்லாம இந்த வெடியெல்லாம் போட்டு வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. சரோஜா, வா போலாம். நில்லுங்கப்பா.